அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ரொம்பவும் வெள்ள மனசு கொண்டவங்களா இருக்காங்க. நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. பார்க்க கரடுமுரடா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க நல்லதை மட்டும்தாங்க நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோடு கடின உழைப்போடு எந்த விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்மராசிக்காரர்களுக்கு வரவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். குருவோட நிலை, சனி பகவானின் தாக்கம், நட்சத்திரங்களின் அடிப்படையில் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட சிம்மராசிக்காரங்க தன்னம்பிக்கை உடையவங்க, பிடிவாத குணம் கொண்டவங்க, நேர்மையானவங்க, யாருக்கும் அடங்காதவங்க. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஒருவரை பிடிக்கவில்லை அப்படின்னா விலகி வந்துருவாங்க நம்மளோட சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. குரு 5ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை சனி பகவானின் தாக்கத்தை குறைச்சே தீருங்க. அதுல மாற்றமே கிடையாது. குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால தங்கம், பொன், நகை சேமிப்பெல்லாம் அதிகரிக்க போகுது. குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த வருடம் சுயசாரத்துல இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு கிரகம் யோகமாக இருந்தா கூட சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடையலாம். ஜாதகத்துல லக்னாதிபதி மறைந்திருந்தாலோ அல்லது கிரகங்கள் சரியில்லாம இருந்தாலோ இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டே தீருங்க. சனி பகவான் கெட்டு போயிருந்தா கடன், பகை, எதிரி, வம்பு வழக்கு, உடல் உபாதைகள் ஏற்படும். வேலை, திருமணம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில பிரச்சனைகள் வரலாம். ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற பரிகாரங்களை செஞ்சா பிரச்சனைகளை குறைக்கலாங்க. அதுல மாற்றமே கிடையாது. குரு உச்சத்துல இருந்தா கடன்கள் குறையும், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும், வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வழக்குகள் சாதகமா முடியும். மாணவர்கள் எந்த துறையில படித்தாலும் அதிக மதிப்பெண் பெறுவாங்க. வெளிநாடு சென்று படிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்படும். லாட்டரி போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்மராசிக்காரங்க தங்கள் ராசிக்கு ஏற்ற எண்ணை தேர்ந்தெடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்கினா வெற்றி நிச்சயமா உங்க கையில தாங்க. அதுல ஒரு துளி கூட மாறுதலே கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உத்தியோகத்துல வருமானம் பெருக போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சு போக போகுது. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல குரு பகவானோட அருளால பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களுடைய அறிவு அதிகரிக்க போகுதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களோட ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்மீக சிந்தனை உயர போகுதுங்க. நல்ல ஆலோசனைகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கல்வியில முன்னேற்றம் அடைய போகுது. உங்களோட வருமானம் அதிகரிக்க போகுது. நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் உயர போகுது. முதலீடுகள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. உங்களோட கடன் சுமை குறைய போகுது. திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல அமைதி கிடைக்க போகுது. உறவுகள்
மேம்பட போகுதுங்க. திருமண வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. தம்பதியருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எனக்கு திருமணமாய் 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீருங்க. அதில் துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகுது. அது சின்ன பொட்டிக்கடை தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுது. மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆர்வம் அதிகரிக்க போகுது. குரு அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. யோகா தியானம் செய்ய விருப்பம் அதிகரிக்க போகுது. நல்ல குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. புண்ணியம் சேர்க்கும் செயல்களை நீங்க செய்ய போறீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. பழைய நோய்கள் எல்லாமே குறைய போகுது. உங்களோட மன அமைதி அதிகரிக்க போகுது. உங்களுக்கு தூக்கம் சீராக வரப்போகுது. உங்களோட உற்சாகம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுது. தன்னம்பிக்கை உயரப்போகுது. நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. வாழ்க்கையில தெளிவு வரப்போகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது. தடைகள் நீங்க போகுது. வீடு வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய வசதிகள் எல்லாமே அதிகரிக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு உயர போகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. புகழ் பெரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. தலைமைத்துவ திறன் வெளிப்பட போகுது. எதிரிகள் எல்லோருமே விலக போறாங்க. வழக்குகள் சாதகமா உங்களுக்கு முடிய போகுது. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. அதிர்ஷ்டங்கள் கூட போகுது. வாழ்க்கையில மகிழ்ச்சி திருப்தி எல்லாம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உணர்ச்சி வசமா பேசி மற்றவங்களை கவரக்கூடிய திறமையுடைய மேசம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாக போகுதுங்க. பண வரத்து கூட போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. நீண்ட நாளா இருந்த கஷ்டம் நீங்க போகுது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக போகுதுங்க. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்பட போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமா இருக்க போகுதுங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுதுங்க. தொழில் வியாபாரம் லாபகரமா நடக்க போகுதுங்க. வாக்கு வன்மையால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெற போறாங்க. தடைபட்ட ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது. அரசாங்க ரீதியில இருந்து வந்த தேக்க நிலை மாறப்போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாக போகுது. சகோதரர்களிடம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை செய்து முடிக்க போறாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருந்துக்கோணுங்க. பணவரத்து திருப்திகரமா இருக்க போகுதுங்க. கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போறீங்க. புதிய பதவி பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக போறீங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது. அரசு துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற போறீங்க. பயணம் செல்ல நேரிடலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனமாக இருந்துக்கோங்க.
மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக கல்வியில் முன்னேற்றம் காண உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடும். கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அவசியங்க. எதிரில் இருப்பவர்களை எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகும். பெண்கள் பெரியோர்களின் ஆசையை பெற்றா எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். உடல் நலத்துல அக்கறை காட்டுறது அவசியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காதுங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறுவீங்க. ஆனா மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாம கவனமா இருக்கிறது அவசியங்க. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருக்கிறது அவசியம். பாடங்களை படிப்பதுல கவனம் தேவை. இது நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வெல்லாம் இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு போயிரும். காரிய வெற்றி உண்டாகும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நம்மளுடைய சிம்மம் ராசியில சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிம்மம் ராசிக்காரர்களின் பேச்சு அதிகாரமா இருக்குங்க. அவங்க பேசும் விதம் மற்றவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க நிதானம் மற்றும் பொறுமையுடன் இருக்கணுங்க. கோபத்தை மனிதர்கள் மற்றும் விலங்குகளிடம் காட்டாம முன்னேற்ற பாதையில காட்ட வேண்டுங்க. குடும்பத்துல சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் யோகம் இருக்க போகுது. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பயம் இல்லைன்னு எல்லாரும் நினைச்சாலும் உண்மையில அவங்களுக்கு வாழ்க்கை மீது பயம் அதிகமா இருக்குதுங்க. இந்த பயம் அவங்கள வாழ விடாம பண்ணுதுங்க. அஷ்டம சனி இருக்கிறதுனால நிதானம் பொறுமை அவசியமா இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க. மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ கோபத்தை காட்டக்கூடாதுங்க. குடும்பத்துல சிக்கல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களே எதிரியாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.